Prabhu Sri Ram. I say and you say, Jai Sri Ram. Jai Sri Ram. Jai Sri Ram. வணக்கம். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் RSS உடைய கொள்கையை, பிஜேபியின் ஐடியாலஜியை பரப்புவதற்காக ஒரு நபர் போராடி வருகிறார். பெயர் RN ரவி, தமிழ்நாட்டின் கவர்னர். தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் ஒரு பாலத்தை போடுவதற்காக தான் ஒரு கவர்னரை நியமிப்பார்கள். அதாவது ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் நடப்பதற்காக. அரசியல் களத்திலிருந்து வெளியே இருந்து ஒரு நபரை கொண்டு வந்து அரசியல்வாதிகள் கொண்டு வரக்கூடிய சிஸ்டம், அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு சரியாக போறதா இல்லையா என்கிற அந்த கண்காணிப்பதற்காக இந்த கவர்னர் என்கிற இந்த பதவி. ஆனால் எங்கெல்லாம் பிஜேபியுடைய அரசாங்கம் இல்லையோ, ஆப்போசிஷன் அரசாங்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ ஒவ்வொரு இடத்திலையுமே கவர்னர்களை போட்டு, அது முன்னாள் பியூரோக்ராட்ஸ்களாக இருக்கட்டும் அல்ல வெவ்வேறு துறைகளிலிருந்து பிஜேபி RSS உடைய ஐடியாலஜி கொண்ட நபர்களாக இருக்கட்டும், இவர்களை போட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய அந்த பவரை, அந்த அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து கவர்னர்களை வைத்து மத்திய அரசாங்கம் பார்த்து வருகிறது. சற்று முன் பார்த்த இந்த வீடியோ, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்புரக்குன்றம் என்கிற இந்த இடத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறது. அங்க சென்ற RN ரவி கம்பன் ராமாயணத்தை பற்றி பேசினாராம், கம்பரை பற்றி பேசினாராம். ஆனால் அந்த உரையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் விட சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிவிட்டது. டிஎம்கே, காங்கிரஸ் மற்ற கட்சியை சார்ந்த நபர்கள் கேட்ட ஒரே கேள்வி, இந்த நாடு டெமோக்ராட்டிக் நாடு, கான்ஸ்டிடியூஷனல் பதவியில் இருக்கக்கூடிய நீங்க எந்த மதத்தை வைத்து எந்த அரசியல் கட்சிக்கும் சாதகமாக நீங்க பேசக்கூடாது. நீங்க ஒரு பொது நபர், ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறீர்கள். ஆனால் RS ரவி தொடர்ந்து பிஜேபி RSS உடைய கொள்கையை மட்டும் தான் பரப்புகிறாரா? கிடையாது. அவர் செய்யக்கூடிய வேலை அதற்கும் மேல. சுப்ரீம் கோர்ட் RN ரவியை எந்த அளவில் கேள்வி கேட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலிருந்து எந்த பில்ஸ்களை பாஸ் செய்தார்களோ அனைத்துமே கல்வியை சார்ந்த பில்ஸ்கள், யூனிவர்சிட்டியை சார்ந்த பில்ஸ்கள். 10க்கும் மேற்பட்ட பில்ஸ்களை 1 வருடம் 2 வருடம் அல்ல 5 வருடங்களாக இழுவையில் போட்டு வைத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் எந்த விதமான பதிலும் கொடுக்காமல், இந்த பில்ஸ்களை பற்றி எந்த விதமான பதிலும் கொடுக்காமல் அமர்ந்திருக்கிறார். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தொடர்ந்து RN ரவியிடம் தொடர்பு கொண்டு அந்த பில்ஸ்களை பற்றி பேசிய போது எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை, அப்படி திருப்பி அனுப்பிவிட்டார். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் கவர்னர் RN ரவியை திட்டியதற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை அழைத்திருக்கிறார். சரி, கொண்டுட்டு வாங்க, இதெல்லாம் திருத்தங்கள் இருக்கிறது, மாற்றங்கள் இருக்கிறது. மீண்டும் இந்த பில்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு சென்றிருக்கிறது. அதே முறையில் மீண்டும் ஒரு முறை இந்த 10க்கு 10 பில்ஸ்களை பாஸ் செய்து அனுப்பியிருக்கிறார்கள். இந்த முறை RN ரவி இந்த அனைத்து ஃபைல்ஸ்களையுமே பிரசிடென்ட்க்கு அனுப்பிவிட்டார். தேவையில்லை, ஆனால் அனுப்பியிருக்கிறார். எந்தெந்த லூப் ஹோல்ஸ் இருக்கிறது, எந்தெந்த வழிகள் இருக்கிறது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்டை அவர்களுடைய டியூட்டிஸ்ல இருந்து அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டு அரசாங்கம், MK ஸ்டாலினுடைய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வெளிவந்த அந்த வேர்டிக்ட் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேர்டிக்டாக மாறிவிட்டது. சுதந்திர இந்தியாவில் நடக்காத விஷயம். 10க்கும் மேற்பட்ட பில்ஸ் கவர்னருடைய கையெழுத்து இல்லாமல், பிரசிடென்ட்டுடைய சம்மதம் இல்லாமலேயே பாஸ் ஆகியிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வெற்றியா அல்ல ஒரு டெமோக்ரசி, ஒரு கான்ஸ்டிடியூஷன், இதன்படிதான் இந்த நாடு நடக்க வேண்டும் என்கிற அந்த அர்த்தத்தை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு புரிய வைத்து விட்டதா? தமிழ்நாட்டு அரசாங்கம் மட்டும் தானா? கிடையாது. கவர்னர்ஸ்களை வைத்து பஞ்சாப், கேரளா, வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா, கர்நாடகா
இது போன்ற மற்ற மாநிலங்கள் அனைத்து நபர்களுமே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை நாடி சென்றிருக்கிறார்கள். கவர்னர்கள் எங்களை வேலை பார்க்க மறுத்து வருகிறார்கள். நாங்க எந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலிருந்து ஒரு சட்டத்தை பாஸ் செய்து கொண்டு வரோமோ அந்த ஃபைல்களில் எந்த விதமான கையெழுத்தும் இந்த நபர்கள் போடுவதல்ல. அப்போ கவர்னர்களுடைய வேலை என்ன? கவர்னர்கள் இது போன்ற விஷயங்களை செய்தால் அதை எப்படி பார்ப்பது? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா திட்ட தெளிவாக எடுத்து வைத்த ஒரு விஷயம், திஸ் இஸ் இல்லீகல். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், மக்கள் அந்த அரசாங்கத்திற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய திட்டங்கள் சட்டங்களை நீங்க அமலுக்கு கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு சேர வேண்டிய அந்த ஸ்கீம்ஸ்களை நீங்க கொண்டு வர வேண்டும். அதை கண்காணிப்பது மட்டும்தானே ஒரு கவர்னருடைய வேலை. அதை தாண்டி அதை தடை செய்யக்கூடிய எந்த விதமான அதிகாரமும் கவர்னர் கையில் கிடையாது. கவர்னர் மட்டுமல்ல, ஜனாதிபதிக்கு கூட ஒரு கெடுவை எழுதிவிட்டார் சுப்ரீம் கோர்ட். இதற்கு மேல் 3 மாதத்திற்குள், அப்படி தப்பித்தவரை உங்களிடம் அந்த ஃபைல் வந்தால் 3 மாதத்திற்குள் சரி அல்ல இல்லை அதற்கான காரணத்தை எடுத்து வைத்து அந்த ஃபைல்ஸை நீங்க திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஒரு முறை சட்டசபையிலிருந்து பில்ஸ் பாஸ் ஆகி கவர்னர் மாளிகைக்கு சென்றால் உடனடியாக அதற்கான பதிலை அவர் கொடுக்க வேண்டும். இல்ல இதெல்லாம் மாற்றங்கள் நீங்க செய்து கொண்டு வாருங்கள், இதெல்லாம் கரெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் மறுபடியும் அது பாஸ் ஆகி உங்க டேபிள்ல வந்தா எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் அந்த ஃபைல்ஸை அப்படியே நீங்க ஆக்செப்ட் செய்ய வேண்டும். இதுதான் உங்களுக்கு முடிவு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று கூறியதால் இந்த நாட்டை நடத்திவிடலாம். பிஜேபி RSS இடம் ஒரு பெரிய பொசிஷனுக்காக அந்த வழியை தேடிக்கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய பல்வேறு பியூரோக்ராட்ஸ், முன்னாள் பியூரோக்ராட்ஸ், RN ரவி முன்னாள் IPS ஆபீசர் கேரளாவில் பணிபுரிந்திருக்கிறார், CBIயில் பணிபுரிந்திருக்கிறார். அதற்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா கவர்மெண்டுடைய அட்வைசரி பாடியில் இருந்து 2 முறை கவர்னர், தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு முன்பும் ஒரு கவர்னர் பதவியில் இருந்திருக்கிறார். 1996 பேட்ச் IPS ஆபீசர், CBI, பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், இது போன்ற பல்வேறு வெவ்வேறு பொசிஷன்ல இருந்திருக்கிறார். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்து 2021 ஆண்டு நாகாலாந்தின் கவர்னராக பணிபுரிந்து செப்டம்பர் 2021 ஆண்டுக்கு மேல 26வது கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுவாக பதவியேற்றிருந்தார். 2021 இருந்து 2025 வரை அவர் டேபிளில் இருந்த பல்வேறு பில்ஸ்களை தடை செய்யக்கூடிய வேலை மற்றும் தான் அவர் பார்த்தாரே ஒழிய இந்த நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாடு ஸ்டேட் மக்களுக்காக எந்த விதமான உதவியும் அவர் செய்யவில்லை. 415 பக்கங்கள் கொண்ட இந்த சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் சுப்ரீம் கோர்ட்டோடைய வெப்சைட்டிலேயே வெள்ளிக்கிழமை இரவன்று இது பப்ளிஷ் செய்யப்பட்டது. அதாவது சனிக்கிழமையிலிருந்து இந்த வேர்டிக்டான காப்பி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் பரவிட்டது. தமிழ்நாட்டு அரசாங்கம் சனிக்கிழமை என்று இந்த 10 பில்ஸ்களையும் இம்ப்ளிமெண்ட் செய்து விட்டார்கள். அதாவது இதற்கு மேல நாங்க ஒரு நிமிடம் கூட வீணாக்க மாட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எடுத்து வைத்த விஷயங்கள், அதாவது அபிஷேக் மனு சிங்வி DMKவிற்காக வாதாடி வரும்போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எடுத்து வைத்த ஒரு சில விஷயங்கள், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், அவர்கள் மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய சட்டங்களையோ திட்டங்களையோ கவர்னர் தடை செய்து நிறுத்தும் போது நாளைக்கு அவர்கள்தான் மக்களுக்கு பதிலும் கொடுக்க வேண்டும். 5 ஆண்டுகளாக மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு சில விஷயங்களை நீங்க தடை செய்யும் போது நீங்க மக்களிடம் போய் ஓட்டு கேட்டு ஓட்டு எலெக்ஷன் வழியாக இந்த பதவியில் வரவில்லை. நீங்க உங்களுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு பின்பு இதே MLAக்கள் தான் மீண்டும் ஒரு முறை தேர்தலை சந்திக்கணும், மக்களிடம் போய் பதில் கொடுக்கணும். அப்போ நீங்க தடை செய்யக்கூடிய இந்த விஷயம் இல்லீகல் என்று கூறிவிட்டார். They cannot send it to president either. கவர்னர் அவர் அந்த டேபிள்லயே அதை முடிக்க வேண்டும். அந்த ஃபைல்ஸ்களை பிரசிடென்ட்ருக்கு, ஜனாதிபதிக்கும் நீங்க அனுப்பக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த வேர்டிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில மிக முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கவர்னர் must understand the legislative assembly terms 5 years. Elected representatives are accountable to the public every 5 years. 5 வருடத்திற்கு ஒரு முறை மக்களை போய் சந்திக்கணும் இவர்கள்.
they must face the public and present their report card to the achievement. இதெல்லாம் நாங்க சாதிச்சிருக்கோம், இதெல்லாம் நாங்க உங்களுக்கு செஞ்சோம் என்கிற அந்த ரிப்போர்ட் கார்டை மக்களின் கொண்டே கொடுக்க வேண்டும். Governor cannot keep bills pending. Moreover, the Supreme Court stated it is decision that if the bill is returned to the governor, the Legislative Assembly passed it again and send it back, the governor has no option but to approve it. ஒரு முறை நீங்க ரிஜெக்ட் செய்யலாம், இரண்டாவது முறையும் அந்த ஃபைல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலிருந்து சட்டசபையிலிருந்து பாஸ் ஆகி உங்களுடைய டேபிளுக்கு வந்தால் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் கட்டாயமாக நீங்க பாஸ் செய்வதை விட வேற எந்த விதமான வழியும் கிடையாது. நீங்க ஜனாதிபதிக்கும் அனுப்பக்கூடாது. தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி இந்த சுப்ரீம் கோர்ட்டை நாடி சென்றதோ அதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா கேரளா, வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா, பஞ்சாப் இது போன்ற பல்வேறு மாநிலங்கள் தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து, அதாவது கவர்னர்களை வைத்து எப்படி மோடி அண்ட் ஷா அரசாங்கம் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டங்களை தடை செய்வதற்காக வேலை பார்த்து வருகிறார்களோ அதை எதிர்த்து இவர்கள் எல்லாம் போயிருக்கிறார்கள். இதற்கு முன்பும் பல அரசாங்கங்கள் இருந்தது. யுனைடெட் ஃப்ரண்ட்டுடைய அரசாங்கம் இருந்தது, யூபிஏ அரசாங்கம் இருந்தது, என்டிஏ அரசாங்கம் இருந்தது, வாஜ்பாய் காலகட்டத்திலும் அரசாங்கம் இருந்தது. அப்பவும் கவர்னர்களை வைத்து பல கேள்விகள் எழும்பியது. அன்னைக்கும் இதே போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இந்த முறை நீங்க பார்த்தீர்கள்னா வேலையை பார்க்க விடக்கூடாது என்கிற அந்த முடிவை மட்டும்தான் எடுத்திருக்கிறார்கள். ஒரு சில பத்திரிகைகளில் வெளிவந்த இந்த டைட்டில்ஸ்களை மட்டும் படிக்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான லைம் லைட்டை இந்த செய்தி பெற்றிருக்கிறது நேஷன் வைட். दैनिक भास्कर உடைய ஹெட்லைன்ஸ், President must decide yes or no on bills within 3 months, Supreme Court. Navbharat Times உடைய headlines, Supreme Court sets deadline for President must decide on the bill in 3 months. Indian Express, President ought to seek over opinion if Governor reverses the bill claiming it is unconstitutional. The Hindu உடைய headline, Supreme Court decision and Tamil Nadu government swift action. அதாவது இந்த தீர்ப்பு வெளிவந்த அடுத்த நிமிஷமே அதை அமலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள், எந்த விதமான கவர்னருடைய கையெழுத்தும் இல்லாமல். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் நீங்க பார்த்தீர்கள் எந்த விதமான பிரச்சனையை, எந்த விதமான பில்ஸ்களை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தது அதை நீங்க பார்க்கணும். தமிழ்நாடு ஃபிஷரி யூனிவர்சிட்டி ஆக்ட் 2012 amendment 2020 இல் நடந்தது. aim to modify provisions related to the university's administration. யூனிவர்சிட்டியுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். இதே போன்ற தமிழ்நாடு ஃபிஷரி யூனிவர்சிட்டி ஆக்ட் 2023 இன்னொரு முறை இது கொண்டு வரப்பட்டது. வைஸ் சான்சலருடைய அப்பாயின்மெண்ட், இந்த இடத்துல ரொம்பவே நீங்க கவனமாக பார்க்கணும். சான்சலர், வைஸ் சான்சலருடைய அப்பாயின்மெண்ட் நீங்க பார்த்தீர்கள்னா மத்திய அரசாங்கத்துடைய ஈடுபாடு இருந்தது. ஆனால் ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருங்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் அந்த கல்விக்கான அதிகாரங்கள் அதிகமாகிறது. பட் இந்த இடத்துல வைஸ் சான்சலர்ஸ்களை வைத்து யூனிவர்சிட்டியில நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் செய்ய பார்த்தது. ஸ்டேட் கவர்மெண்ட், பல ஸ்டேட் கவர்மெண்ட்கள் அதை எதிர்த்தார்கள். வைஸ் சான்சலர்ஸ்களை வைத்து எப்படி கவர்னர்களை வைத்து ஸ்டேட்களை இயக்க விடாமல் நீங்க செய்கிறீர்களோ அதே போன்று யூனிவர்சிட்டிஸ்களில் இருக்கக்கூடிய பல்வேறு இஷ்யூஸ்களை முறைகேடாக தவறான முறையில் அவர்கள் திசை திருப்பக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்கள். அதற்காக அந்த கண்ட்ரோல் எங்களிடம் வேணும் என்று தமிழ்நாடு வெட்டர்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1989 வந்த இந்த ஆக்ட் அமெண்டட் இன் 2020 அதே அமெண்ட்மெண்ட்டை 23 கொண்டு வந்தார்கள். இது போன்ற பல்வேறு அமெண்ட்மெண்ட்ஸ். இதுல மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவர்களுடைய கண்ட்ரோல் குறைந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டுடைய கண்ட்ரோல் அதிகரித்து விடும். அதனால் இந்த பில்ஸ்களை எப்பவுமே பாஸ் செய்ய விடக்கூடாது என்கிற திட்டத்தை போட்டார்கள். RN ரவி அந்த வேலையை சிறப்பாக செய்து வந்தார். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பிரச்சனை போனதற்கு பின்பு சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான ரியாக்ஷன் எடுத்து காட்டியது நீங்க பார்க்க வேண்டும். DMK-வுக்காக வாதாடிய அட்வொகேட்ஸ் ராகேஷ் திவேதி, அபிஷேக் மனு சங்வி, முகுல் ரோத்தகி, P. வில்லியம், சப்ரீஷ் சுப்பிரமணியம், அந்த புறம் சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்திற்கு
சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் 2 பேருமே அங்க எடுத்து வைத்த வாதங்கள் பிரதிவாதங்கள் எதுவுமே வேலைக்கு வரவில்லை. சுப்ரீம் கோர்ட் இதற்கான ரூலிங்கை ரிசர்வ் செய்தது ஏப்ரல் 8ஆம் தேதி. ஜஸ்டிஸ் ஜேபி பர்டிவாலா மற்றும் மகாதேவன் 2 பேருமே இந்த ரூலிங்கை கொடுப்பதற்கு முன்பு எப்படி ஒரு கவர்னர் ஒரு மாநில அரசாங்கத்தில் அங்க இருக்கக்கூடிய சட்டசபையிலிருந்து வெளிவந்த இது போன்ற பில்ஸ்களை தடை செய்யலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டு வைத்திருந்தார். 12ஆம் தேதி அதற்கான வேர்டிக்டையும் வெளிவிட்டு விட்டார்கள். ரூலிங்கில் எழுதிய விஷயங்கள், the bill be treated as ascendant to the governor delays violation constitutional norms. The court clarified that a governor cannot reserve bill for the president after withholding assent and then receiving them again from the assembly. ஒரு முறை ஒரு பில் உங்களுடைய டேபிளுக்கு வந்தது, அந்த பில்லை நீங்க திருத்தத்திற்காக நீங்க அனுப்பினீர்கள், மீண்டும் ஒரு முறை அந்த பில் பாஸ் ஆகி உங்களோட டேபிளுக்கு வந்தது, இதற்கப்புறம் நீங்க பிரசிடென்ட்ருக்கு அனுப்பக்கூடாது, அனுப்ப முடியாது. பொலிட்டிக்கல் ரியாக்ஷனும் இதற்காக வெளிவந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து பல்வேறு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், பல்வேறு பத்திரிகையாளர்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஒரு பிரசிடென்சியை செட் செய்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு பின்பு அடுத்த மாதம் நீங்க பார்த்தீர்கள்னா கேரளா அரசாங்கம் அவர்களுடைய விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர இருக்கிறது. இதே போன்றுதான் பஞ்சாபுடைய விவகாரம், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய விவகாரம். வெஸ்ட் பெங்கால்லையும் இதே போன்ற ஒரு கவர்னரை வைத்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றி டெய்லி பிரஸ் மீட்டை கொடுத்து வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அரசாங்கத்திற்கு எதிராக தம்கர் அவர்கள் இப்ப ராஜ்யசபாவின் ஸ்பீக்கர், டிப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, டெய்லி ஒரு அரசியல்வாதி எப்படி பிரஸ் மீட்டை கொடுப்பாரு அதே போன்று ஒரு கவர்னர் வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்திற்கு எதிராக பிரஸ் மீட்டை கொடுத்து வந்தார். That was also unconstitutional. கவர்னருடைய வேலை ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக பேசுவதற்கு கிடையாது. ஒரு ஐடியாலஜியை நீங்க ஒரு ரிலீஜியஸ் ஐடியாலஜியை பரப்புவதற்காக நீங்க வேலை பார்க்க கூடாது. ஆனால் இந்த இடத்தில் தம்கராக இருக்கட்டும், RN ரவியாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு தலைவர்களை வைத்து பல்வேறு பியூரோக்ரேட்ஸ்களை வைத்து மாநில அரசாங்கங்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலை மற்றும் அவர்கள் பார்க்கவில்லை, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அதிகாரத்தையும் நெரிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.